வணக்கம். வாங்க இன்றைக்கி அம்மா குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு முட்டை கிரேவி பண்ணியிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செமையாக இருக்கும், டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடவே நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அம்மா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு ஒன்று வந்து சேரும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி முட்டை கிரேவிக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். தேங்காய், முந்திரி, கசகசா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், அது மிளகாத்தூள், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அது மாதிரி நான் முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி குழந்தை வச்சுருக்கேன். மேலே தூவ கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை விட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம வேக வச்சுருக்க முட்டையை இதில் போட்டு தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு அரைச்சிருக்கேன். நீங்கள் இது தேங்காய் ஊற்றலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நல்லா கிரேவியாக பாருங்கள்,
நல்லா அழகாக இருக்குது. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ்லேயே வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் ஊற்றியிருக்கேன். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு வருது. இதை நீங்கள் எது கூட நாள் வச்சு சாப்பிடலாம், செமையாக இருக்கும். சாதம் சுட சுட சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மு குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அருமையான என்னுடைய ஸ்டைலில் முட்டை கிரேவி ரெடி.